Anatomy of flowering plants 2027க்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு விஷயம் மனசில் வச்சு ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த லெசன் ஃபுல்லாக ஸ்டேட்மெண்ட்ஸ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்போது ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வர்றது தான் அதிகமாக இருக்கும். நீ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்துப்பார், மேக்ஸிமம் ஒன் லைனர் கொஸ்டின்ஸ் வரலாம். அதே நேரத்தில் ஸ்டேட்மெண்ட்டை கட் காப்பி பண்ணி கொடுக்குற மாதிரி தான் வரும். ஓகேவா? சரி, நம்ம இதில் ஃபஸ்ட் எடுப்புலேயே இந்த லெசன் இப்போது ரெடியூஸ் ஆகிருக்கு. முன்னாடியெல்லாம் ரொம்ப பெருசாக இருந்தது, இப்போ ரெடியூஸ் ஆகிருக்கு. அப்படி பார்க்கும்போது நம்ம இதில் ஃபஸ்ட்டு டிஷ்யூ சிஸ்டம்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அனாட்டமின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு பிளான்ட் ஆர் அனிமல் எதுவாக இருந்தாலும் அதனுடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணுறது தான் அனாட்டமி. ஸோ பிளான்ட் அனாட்டமின்னு சொல்லும்போது ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃபு இதனுடைய அனாட்டமிக்கல் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெசனுடைய ஃபஸ்ட்டு இதில் சிஸ்டம்னு கொடுத்துருப்பாங்க, டிஷ்யூ சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம என்ன மாதிரியான டைப் ஆஃப் டிஷ்யூ இருக்குது அப்படின்றது, அது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்றதை பேஸ் பண்ணி நம்மளால் கிளாஸிஃபை பண்ண முடியும். அதனுடைய ஃபங்க்ஷனும் ஸ்ட்ரக்சரும் அதே மாதிரி அது எங்கே லொக்கேட் ஆகிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதனுடைய இதுவும் இருக்கும். ஸோ தேர் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் would also be dependent on location. அப்போது ஒரு டிஷ்யூ அதனுடைய ஃபங்க்ஷன், ஸ்ட்ரக்சர் எல்லாமே, டைப் எல்லாமே அது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்றதை பேஸ் பண்ணி தான் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நமக்கு சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பிளான்ட்டில் 3 விதமான சிஸ்டம் இருக்கும். எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம், ஃபண்டமெண்டல் டிஷ்யூ சிஸ்டம் ஆர் கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம், இன்னொன்று வாஸ்குலர் ஆர் கண்டக்டிங் டிஷ்யூ சிஸ்டம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம். எபிடெர்மிஸ் அப்படின்னாவே அதுதான் பிளான்ட்ஸ்னுடைய அவுட்டர் கவரிங் அப்படின்னு நம்ம எடுத்துருக்கோம். ஹோல் பாடியும் அவுட்டர் கவரிங் அதுதான். அதில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா எபிடெர்மல் செல்ஸ் இருக்கும், ஸ்டொமேட்டா இருக்கும், அண்ட் எபிடெர்மல் அப்பெண்டேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய ட்ரைகோம்ஸும் ரூட் ஹேர்ஸும் இருக்கும். இதை பற்றி தான் இப்போ நம்ம புக்கில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நான் அதை என்னுடைய நோட்ஸில் நான் இப்படி செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ என்சிஆர்டியை கொஞ்சம் கிறிஸ்பாக சின்னதாக அப்படியே எது தேவையோ அது மட்டும் நான் கொடுத்துருக்கேன். எபிடெர்மிஸ் அவுட்டர் மோஸ்ட் லேயர். பிளான்ட் பாடியில், ப்ரைமரி பிளான்ட் பாடியில் அவுட்டர் மோஸ்ட் லேயராக எபிடெர்மிஸ் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய செல்ஸ் எலாங்கேட்டட், காம்பேக்ட்லி அரேஞ்ச், கண்டினியூஸ் லேயராக இருக்கும். அண்ட் இதில் சிங்கிள் லேயராக தான் இருக்கும். இப்போ நம்ம லாஸ்ட் வீக்கே பார்த்தோம், அவுட்டர் மோஸ்ட் லேயர்ன்றது இப்படி கண்டினியூஸாக இருக்கும். செல்ஸு எந்த ஒரு செல்லுலார் ஸ்பேஸும் இல்லாமல் இப்படி இருக்கும். அண்ட் இதில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே பேரன்கைமேட்டஸ் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் இதனுடைய செல் வால் ஒட்டின மாதிரி லைனிங்கில் தான் சைட்டோபிளாசம் இருக்கும், ஒரு லார்ஜ் வேக்யூலும் இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் த அவுட் சைட் ஆஃப் தி எபிடெர்மிஸ், இந்த எபிடெர்மிஸ்க்கு வெளியில் இதுக்கு மேலே ஒரு கவரிங் இருக்கும். அதை பற்றி இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வேக்சி திக் லேயர், வேக்சி திக் லேயர், அது நம்ம கியூட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கியூட்டிக்கல்னுடைய ரோல் என்னென்னா ப்ரிவென்ட்ஸ் தி லாஸ் ஆஃப் வாட்டர். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த கியூட்டிக்கல் பிளான்ட்ஸ்னுடைய ஸ்டெம்லையும் லீஃப்லையும் இருக்கும். ஆனால் ஆப்சண்ட்டாக எங்கே நம்ம இருக்கும், ரூட்ஸில் ஆப்சண்ட்டாக இருக்கும், இருக்காது. ஸோ நான் இந்த இடத்துல சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நிறுத்தி நிதானமாக சொல்கிறேன். கியூட்டிக்கல் அப்படின்னா திக் லேயர், வேக்சி திக் லேயர். அதனுடைய மேஜர் ரோல் அப்படின்றது ப்ரிவென்ஷன் ஆஃப் லாஸ் ஆஃப் வாட்டர். ஓகே, ரைட். அடுத்து நம்ம நோட் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் ஸ்டொமேட்டா. ஸோ ஸ்டொமேட்டாவை பற்றி பேசும்போது நமக்கு லீஃப் தான் நம்ம இங்கே பார்க்கணும். லீஃப்னுடைய எபிடெர்மிஸில் இருக்கிற ஒரு ஓப்பனிங்க்கு தான் நம்ம ஸ்டொமேட்டான்னு சொல்லுவோம். அண்ட் இது இதனுடைய ரோல் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம். அண்ட் இட் ரெகுலேட்ஸ் தி ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் அண்ட் கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச். Transpiration and gaseous exchange. And each stoma is composed of 2 bean-shaped cells ன்னு கொடுத்துருப்பாங்க. 2 bean-shaped cells அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த 2 bean-shaped செல்ஸை நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. இந்த செல்ஸை நம்ம காட் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த காட் செல்ஸ்குள்ளே நிறைய குளோரோபிளாஸ்ட் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியணும். அண்ட் இந்த டைகாட்லிடன் பிளான்ட்டில் தான் நம்ம இந்த மாதிரியான ஒரு ஓப்பனிங், போர் எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். இங்கே பாருங்களேன், இங்கே இருக்கிற செல்ஸ் பார்த்தீங்கன்னா டம்பல் ஷேப்பில் இருக்கும். இங்கேயும் காட் செல்ஸ் டம்பல் ஷேப்பில் இருக்கும். இது நம்ம கிராசஸ்ன்னு சொல்லக்கூடிய பிளான்ட்டில், அதாவது மோனோகாட்லிடன் பிளான்ட்டில் நம்ம இந்த மாதிரி பார்க்கலாம். சரி, இதை தாண்டி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த காட் செல்ஸ்க்குன்னு தனியாக ஒரு கண்டென்ட் இங்கே எடுத்து கொடுத்துட்டேன். ஸோ நீ ரிவைஸ் பண்ணும்போது இது நார்மலாக டைகாட்லிடனில் டம்பல் ஷேப்பில் இருக்கும். அண்ட் அதுவே மோனோகாட்லிடன் கிராசஸ் மாதிரியான பிளான்ட்டில்
அப்படி தானே? ஓகே சாரி, கிராஸஸில் தான் வந்து டம்பல் ஷேப்பில் இருக்கும், டைகாட்லேடனில் பீன் ஷேப்பில் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறம் அதனுடைய ஸ்ட்ரக்சரை பற்றி பேசும்போது காட் செல்ஸ்னுடைய அவுட்டர் வால் அப்படின்றது ரொம்ப தின்னாகவும் இருக்கும், உள்ளுக்குள்ளே பார்க்கும்போது தின்னாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோ, கிராஸஸில் காட் செல்ஸ் வந்து டம்பல் ஷேப்பில் இருக்கும், அவுட்டர் வால் வந்து எப்படி இருக்கும்? தின்னாக இருக்கும், இன்னர் வால் வந்து திக்கடாக இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, அடுத்து இதில் குளோரோபிளாஸ்ட் இருக்கும், அதன் காரணமாக ஃபுட்டு சிந்தசைஸ் ஆகும். அது ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணும். என்னென்னா, இட்ஸ் யூஸ் டு ரெகுலேட் தி ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டா. அது சார் ஃபுட் ப்ரொடக்ஷனுக்கும் அதுக்கும் ரீசன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, எஸ், ஒரு கனெக்ஷன் இருக்குது, அது நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேவா? ரைட். அடுத்து இந்த காட் செல்ஸ் சுற்றி இருக்கிற சில ஸ்பெஷலைஸ்டு செல்ஸை தான் சப்சிடரி செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து காட் செல்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கும், அதுதான் விசினிட்டி ஆஃப் தி காட் செல்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இது சப்சிடரி செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து ஸ்டொமேட்டல் அப்பர்ச்சர் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸ்டொமேட்டல் அப்பர்ச்சர்ன்றது இங்கே நம்ம பார்க்கும்போது ஞாபகம், அந்த போர் தான் நம்ம அப்பர்ச்சர்னு சொல்கிறோம், வேறு எதுவும் இல்லை. ஸ்டொமேட்டாவை தான் நம்ம அப்பர்ச்சர்னு சொல்கிறோம். அதோடு சேர்த்து காட் செல்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் சப்சிடரி செல்ஸ், இது மூணும் சேர்ந்து தான் ஸ்டொமேட்டல் அப்பாரட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது அப்பர்ச்சர்னு கொடுத்துருப்பேன், இது வந்து ஸ்டொமேட்டல் அப்பாரட்டஸ்ன்னு மார்க் பண்ணிக்கிட்டா கரெக்டாக இருக்கும். யாரெல்லாம் சேர்ந்தது ஸ்டொமேட்டல் அப்பாரட்டஸ்? யார் ஸ்டொமேட்டல் அப்பர்ச்சர், காட் செல், சப்சிடரி செல்ஸ். அடுத்து வந்து ரூட் ஹேர்ஸ் பற்றி பேசலாம். இந்த ரூட் ஹேர்ஸ்ன்றது வந்து யூனிசெல்லுலாராக இருக்கும் and they are very important for absorption of water and mineral from the soil. பிளான்ட்ஸ்னுடைய ஷூட் சிஸ்டமில் இருக்கிற அவுட் க்ரோத்ஸ்க்கு பேர் தான் ட்ரைகாம்ஸ். இது யூஸ்வலாக மல்டி செல்லுலாராக இருக்கும். ஆனால் நீங்கள் ரூட் ஹேர் பற்றி பேசும்போது யூனிசெல்லுலார்னு கொடுத்துருப்பாங்க. இதில் பிரான்ச்சாகவும் இருக்கலாம், அன்பிரான்ச்சாகவும் இருக்கலாம், சாஃப்டாகவும் இருக்கலாம், ஸ்டிஃபாகவும் இருக்கலாம். அதுக்கப்புறம் செக்ரேஷரி நேச்சரும் இருக்குது, இதில் செக்ரேஷன்ஸும் நடக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான ஒர்க் இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ப்ரிவெண்ட் வாட்டர் லாஸ் டியூ டு டிரான்ஸ்பிரேஷன் மூலமாக வேஸ்ட் ஆகிற வாட்டரை இது ப்ரிவெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இதோட நம்ம வந்து ரூட் சிஸ்டமை நம்ம முடிக்கிறோம். அடுத்து கிரவுண்ட் டிஷ்யூ பற்றி கொடுத்துருப்பாங்க. நம்ம எங்கெல்லாம் கிரவுண்ட் டிஷ்யூ பிளான்ட்டில் பார்க்கலாம் அப்படின்னா, எபிடெர்மிஸும் வாஸ்குலார் பண்டல்ஸ்க்கும் இடையில் இருக்கிறது தான் நம்ம கிரவுண்ட் டிஷ்யூன்னு சொல்லுவோம். அதில் இருக்கக்கூடிய செல்ஸ் மேபி பேரன்கைமா, கோலன்கைமா, ஸ்க்ளீரன்கைமாவாக இருக்கலாம். அதுலேயும் எக்ஸ்க்ளூசிவாக பேரன்கைமேட்டஸ் செல்ஸ் அப்படின்றது இந்த கிரவுண்ட் டிஷ்யூன்னு சொல்லக்கூடிய ஏரியாஸில் கார்டெக்ஸ், பெரிசைக்கிள், பித், மெடுலரி ரேஸ், இந்த மாதிரியான ரீஜனில் தான் பேரன்கைமா செல்ஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கும். அண்ட் அதுலேயும் லீஃபில் நம்ம பார்க்கும்போது அப்பர் எபிடெர்மிஸ், லோயர் எபிடெர்மிஸ்க்கு நடுவில் இருக்கிற அந்த கிரவுண்ட் டிஷ்யூவை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? மீசோஃபில் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய யூனிக்கான கேரக்டர் என்னென்னா, இதில் வந்து தின் வால்டு குளோரோபிளாஸ்ட் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, அண்ட் அப்படியே வந்து நம்ம வாஸ்குலார் டிஷ்யூ சிஸ்டமுக்கு போயிடலாம். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃப்ளோயமும் ஜைலமும் சொல்லக்கூடிய கண்டக்டிவ் டிஷ்யூ இருக்கிறது தான் நம்ம வந்து வாஸ்குலார் டிஷ்யூ சிஸ்டம்னு சொல்லுவோம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லும்போது வாஸ்குலார் பண்டல்ஸ் அப்படின்னு சொல்லணும். சரி, நம்ம அந்த வாஸ்குலார் பண்டல்ஸை வச்சு பார்க்கும்போது there are two type of vascular bundle. One is open vascular bundle, another one is closed vascular bundle. நீங்கள் ஓப்பன் வாஸ்குலார் பண்டல் அப்படின்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. ஃப்ளோயமுக்கும் ஜைலமுக்கும் இடையில் கேம்பியம் இருந்தால் அது நம்ம ஓப்பன் வாஸ்குலார் பண்டல். இந்த மாதிரியான வாஸ்குலார் பண்டல் டைகாட்லேடன் பிளான்ஸில் பார்க்குறோம். ஸோ இதனுடைய பர்பஸ் என்ன? பிளான்ஸில் இந்த ஓப்பன் வாஸ்குலார் பண்டல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, பிளான்ஸ்னுடைய செகண்டரி க்ரோத். ஓகே, ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், செகண்டரி ஜைலம் அண்ட் அந்த க்ரோத் ஆஃப், அதாவது ஸ்டெம்னுடைய கேர்த் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனுடைய பக்கவாட்டில் அதனுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கணும், கேர்த் சைஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா இந்த ஆக்டிவிட்டி அப்படின்றது வந்து மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டின்றது இந்த கேம்பியமில் நடக்கும். அப்போது டைகாட்லேடன் பிளான்ட்டில் ஓப்பன் வாஸ்குலார் பண்டல்ஸ் இருக்குது, அது வந்து செகண்டரி க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து க்ளோஸ்டு வாஸ்குலார் பண்டல். ஸோ க்ளோஸ்டு வாஸ்குலார் பண்டல் அப்படின்னு பார்க்கும்போது மோனோகாட்லேடன் பிளான்ஸில் இருக்கும். இங்கே வாஸ்குலார் பண்டல்ஸை நம்ம வந்து இங்கே கேம்பியம் இல்லாமல் பார்க்க முடியும். ஃப்ளோயமுக்கும் ஜைலமுக்கும் இடையில் எந்த கேம்பியமும் இருக்காது. அதே மாதிரி இங்கே க்ளோஸ்டுன்றது என்ன மீனிங்காக எடுத்துக்கலாம்னா,
இட்ஸ் க்ளோஸ்டு ஃபார் செகண்டரி growth. அப்படின்னா தெர் இஸ் நோ செகண்டரி growth. ஓகேவா, மோனோகாட்லிடன் பிளான்ட்ல. ஓகே ரைட். அதனால தான் இது நம்ம க்ளோஸ்டு அண்டா கன்ஜாயிண்ட்ன்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ கன்ஜாயிண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, வாஸ்குலர் பண்டல்ஸில் கன்ஜாயிண்ட் வாஸ்குலர் பண்டல்ஸ்னு எதை சொல்லுவோம்னா, ஜைலமும் ப்ளோயமும் சேம் ரேடியஸில் இருக்கும்போது, இப்போ இங்கே பார்த்தாலும் ப்ளோயம் ஜைலம் ஒரே ரேடியஸ், இங்கேயும் ப்ளோயம் ஜைலம், அப்போது டைகாட்லிடனோ மோனோகாட்லிடனோ. ஆனால் கன்ஜாயிண்ட் வாஸ்குலர் பண்டல் அப்படின்றது ஸ்டெம்ஸ்லேயும் லீவ்ஸ்லேயும் நீங்கள் பார்க்கலாம். சார் அதுக்காக டைகாட்லிடன் ரூட்டில் கன்ஜாயிண்ட் இருக்காது. ஓகேவா, சரி, டைகாட்லிடன் ரூட்டில் வந்து ரேடியல் தான் இருக்கும், கன்ஜாயிண்ட் இருக்காது. ஸோ எந்த வாஸ்குலர் பண்டல் எங்கே இருக்குன்னு நான் வச்சுக்கணும். இதுக்காக நான் என்ன பண்ணேன், இது தனியாக எடுத்திருப்பேன். ரேடியல் வாஸ்குலர் பண்டல், கன்ஜாயிண்ட் வாஸ்குலர் பண்டல்னு இன்னொரு 2 கேட்டகரியை நம்ம இங்கே பார்ப்போம். இந்த ரேடியல் வாஸ்குலர் பண்டல்ஸில் ஆல்டர்னேட் மேனரில் வந்து ஜைலம் ப்ளோயம் ஜைலம் ப்ளோயம், இங்கே பாருங்கள், இது ப்ளோயம் இது ஜைலம், இது ப்ளோயம் இது ஜைலம், இப்படி வேறு வேறு ரேடியஸில் இருக்கிறத நம்ம என்னென்னு சொல்கிறோம், ரேடியல் வாஸ்குலர் பண்டல்னு சொல்கிறோம். இந்த ரேடியல் வாஸ்குலர் பண்டல் எங்கே இருக்கலாம் அப்படின்னா ரூட்ஸில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, அண்ட் அதே மாதிரி கன்ஜாயிண்ட் வாஸ்குலர் பண்டல்ன்றது வந்து ஜைலமும் ப்ளோயமும் ஜாயிண்ட்லி சிச்சுவேட்டட் அலாங் தி சேம் ரேடியஸ் ஆஃப் வாஸ்குலர் பண்டல். இந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரியான வாஸ்குலர் பண்டல் ஸ்டெம்ஸ் அண்ட் லீவ்ஸில் நம்மளால் பார்க்க முடியும். ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இது. நான் போன வாரமும் டெஸ்ட்டில் வந்து இது கொடுத்துருந்தேன். அப்கமிங் யூனிட் டெஸ்ட்லேயே நான் இது கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ கன்ஜாயிண்ட் வாஸ்குலர் பண்டலில் நீங்கள் பார்க்கும்போது யூஸ்வலி த ப்ளோயம் லொக்கேட்டட் ஒன்லி ஆன் அவுட்டர் சைட் ஆஃப் தி சைலம். ப்ளோயம் வெளியில் இருக்கும், ஜைலம் அப்படின்றது உள்ளே இருக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அண்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, இதோட டிஷ்யூ சிஸ்டம் முடிச்சிட்டோம். இந்த லெசனோட ஒரு பார்ட் முடிஞ்சிச்சு. இன்னொரு பார்ட் வந்து அனாட்டமி ஆஃப் டைகாட்லிடன் அண்ட் மோனோகாட்லிடன் பிளான்ட். இதில் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து எந்தெந்த லேயர் எங்கெங்கே லொக்கேட் ஆகிருக்கு, எந்த டைப் ஆஃப் செல்ஸில் இருக்குது, அதனுடைய ரோல் என்ன, இப்படித்தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அப்படி நம்ம இதில் முதல்ல பார்க்க போகிறது யாரை பற்றி அப்படின்னா, டைகாட்லிடன் ரூட்டு. நமக்கு கொடுத்த கிவன் எக்ஸாம்பிள் வந்து சன்ஃப்ளவர் ரூட்டு. இதுதான் நீங்கள் பார்க்குற அந்த ரூட்னுடைய ஸ்ட்ரக்சர். நம்ம என்சிஆர்டி புக்கில் இதுதான் இருக்கும். அண்ட் அவுட்டர் மோஸ்ட் லேயரில் இருக்கிறது எபிப்ளம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ரூட்டுன்னாவே அவுட்டர் எபிடெர்மிஸ்க்கு பேர் எபிப்ளம்மா. அதிலிருந்து வந்து ரூட் ஹேர்ஸ் வந்து யூனிசெல்லுலாராக இருக்கும், ஃபார்ம் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ அவுட்டர் மோஸ்ட் லேயர்ன்றது எபிப்ளம்மா. அண்ட் அதிலிருந்து யூனிசெல்லுலார் ரூட் ஹேர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். எபிடெர்மிஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ரீஜனை நம்ம கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கார்டெக்ஸில் வந்து செவரல் லேயர் ஆஃப் தின் வால்டு பேரன்கைமா செல்ஸ் இருக்கும். அண்ட் இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸை நீங்கள் பார்க்க முடியும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். டைகாட்லிடன் ரூட்டில் கார்டெக்ஸ் பேரன்கைமா செல்ஸால் ஃபார்ம் ஆகிருக்கு, அதில் இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் இருக்குது. அடுத்து இந்த கார்டெக்ஸ்னுடைய இன்னர் மோஸ்ட் லேயருக்கு பேர் தான் எண்டோடெர்மிஸ். இதில் இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து சிங்கிள் லேயராக இருக்கும். அண்ட் அதே நேரத்தில் பேரல் ஷேப்பில் இருக்கும். இந்த கீவேர்டு ரொம்ப முக்கியம். இதுதான் எண்டோடெர்மிஸ் லேயர். இந்த லேயர் தான், இது சிங்கிள் லேயர். இங்கே இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது, பேரல் ஷேப்பில் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. எப்படி இருக்குது, பேரல் ஷேப்பில் இருக்குது, வித்தவுட் எனி இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ். இதில் எந்த ஒரு இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸும் இல்லாமல் இருக்கும். அண்ட் டான்ஜீனியல் ஆர் ஆஸ் வெல் அஸ் ரேடியல் வால்ஸில் எண்டோடெர்மல் செல்ஸ் வந்து ஒரு முக்கியமான டெப்போசிஷனை வச்சுருக்கும். அதுக்கு பேர் என்னென்னா வாட்டர் இம்பர்மியபிள் வேக்சி மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் சுபரின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சுபரின் இருக்கிறது இங்கே என்னன்னு சொல்லுவாங்கன்னா காஸ்பாரியன் ஸ்ட்ரிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ டைகாட்லிடன் ரூட்டில் எண்டோடெர்மிஸ் லேயரில் தான் இங்கே காஸ்பாரியன் ஸ்ட்ரிப்ஸ் இருக்குன்றது முக்கியமான கேரக்டர். ஓகே, அந்த எண்டோடெர்மல் செல்ஸ் வந்து பேரல் ஷேப்பில் இருக்கும். அது வந்து ஒரே சிங்கிள் லேயர்ன்றதும் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய லேயர் தான் பெரிசைக்கிள், நெக்ஸ்ட் டு எண்டோடெர்மிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் ஃபியூ லேயர் ஆஃப் திக் வால்டு பேரன்கைமா செல்ஸ் இருக்கும். இதனுடைய முக்கியமான ரோல் என்னென்னா, செகண்டரி growth வரும்போது லேட்ரல் ரூட்ஸும் வாஸ்குலார் கேம்பியமும் இதிலிருந்து தான் டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கிளியராக நோட் பண்ணிக்கணும். ஓகேவா, சரி. அடுத்து வந்து இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, த பித் இஸ் ஸ்மால் ஆர் இன்கான்ஸ்பீஷியஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, பித் இஸ் ஸ்மால் ஆர் இன்கான்ஸ்பீஷியஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே ரைட். அடுத்து இதில் இருக்கக்கூடிய பேரன்கைமா செல்ஸ் முக்கியமாக நம்ம இதில் சைலமுக்கும் ப்ளோயமுக்கும் இடையில் ஒரு ஸ்பெஷல் பேரன்கைமா செல்ஸ் இருக்குது.
அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கன்ஜெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்லுவோம். முதல்ல கன்ஜெக்டிவ் டிஷ்யூன்றது டைகாட்லிடன் ரூட்டினுடைய ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர். அது எங்கே இருக்குது, எந்த டைப் ஆஃப் செல்ஸால் இருக்குன்றது கொஸ்டின். ஸோ இந்த இடத்துல வந்து ஜைலம் அப்படின்றது இந்த இடத்துல ரேடியல் இதுவாக இருக்கும். நம்ம வாஸ்குலர் பண்டல்ஸ் படிப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 ஜைலம் எலிமெண்ட் இருக்குது. அதாவது டெட்ராக் ஜைலம்னு சொல்லுவாங்க. இந்த ஜைலம்க்கு இடையில் இருக்கிறது தான் நம்ம இந்த இடத்துல ஃப்ளோயமும் இருக்கும். அங்கே தான் அதுக்கு பக்கத்தில் இந்த கன்ஜெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்லக்கூடிய பேரன்கைமா செல்ஸாலான டிஷ்யூவும் இருக்கும். அடுத்து நான் சொன்ன மாதிரி 4 ஜைலம் எலிமெண்ட் டெட்ராக் ஜைலம் இருக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கேம்பியம் ரிங் அப்படின்றது லேட்டர் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா டூரிங் ப்ரைமரி க்ரோத் தெர் இஸ் நோ கேம்பியம் ரிங். ஆனால் செகண்டரி க்ரோத் அப்போது இந்த வாஸ்குலர் பண்டல்ஸ்க்கு இடையில் ஒரு ரிங் வந்து இந்த மாதிரி வேவியாக ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த வேவி ரிங் அப்படின்றது டைகாட்லிடன் ரூட்டில் செகண்டரி க்ரோத் நடக்குன்றதுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான எவிடன்ஸ். புரியுதா? ஓகே. அடுத்து இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆல் டிஷ்யூஸ் ஆன் தி இன்னர் சைட் ஆஃப் தி எண்டோடெர்மிஸ் சச் ஆஸ் பெரிசைக்கிள், வாஸ்குலர் பண்டல் அண்ட் பித் இதெல்லாம் சேர்ந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் என்ன? ஸ்டீல் அப்படின்னு. ஓகே. நெக்ஸ்ட் என்னது? ஓகே. அடுத்து வந்து மோனோகாட்லிடன் ரூட்டை பற்றி பேசலாம். ஓகே. மோனோகாட் ரூட்ன்றது வந்து விச் இஸ் சிமிலர் டு டைகாட் ரூட் எல்லா விதத்துலையும். ஆனால் சிலது மட்டும் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. என்னன்னு மட்டும் பார்த்துடலாம். இட் ஹாஸ் எபிடெர்மிஸ், கார்டெக்ஸ், எண்டோடெர்மிஸ், பெரிசைக்கிள், வாஸ்குலர் பண்டல், பித் எல்லாமே. ஆனால் டிஃப்ரென்சஸ் தான் நீங்கள் ஹைலைட் பண்ணி பார்க்கணும். அங்கே டைகாட்லிடனில் 4 ஜைலம் எலிமெண்ட்ஸ் இருந்தது, டெட்ராக் ஜைலம். ஆனால் இங்கே பாரு 6 ஜைலம் எலிமெண்ட்ஸ் இருக்குது. அதாவது பாலியாக் ஜைலம் அப்படின்னு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது எக்ஸாம்பிள் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அங்கே பித் வந்து எப்படி இருந்துச்சு? ஸ்மால் இன்கான்ஸ்பீசியஸ். இங்கே லார்ஜ் அண்ட் வெல் டெவலப்டுன்னு கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று மோனோகாட்லிடன் ரூட்டில் என்ன இருக்காது? செகண்டரி க்ரோத்ன்றது இருக்காது. இவ்வளோ தான். சரி, நீ டைகாட்லிடன் ரூட் முடித்தாவே மோனோகாட்லிடன் ரூட் முடியும். 2 பாயிண்ட் தான். இங்கே பாலியாக் ஜைலம் இருக்கும், அங்கே டெட்ராக் ஜைலம் இருக்கும். அங்கே பித்து ஸ்மால் இன்கான்ஸ்பீசியஸ், இங்கே பித்து வந்து வெல் டெவலப்டு லார்ஜ். அவ்வளோதான். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் வந்து அப்படியே நம்ம ஸ்டெம்முக்கு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டைகாட்லிடன் ஸ்டெம்மை பற்றி பேசிடுவோம். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு இந்த அனாட்டமிலே ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் டாபிக் அப்படின்னா ஸ்டெம்மை நான் சொல்லுவேன். ஏன்னா கண்டினியூஸாக கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஸ்டெம்லேருந்து கொஸ்டின் வராது இதுவே கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்கிறது ஒரு டைகாட்லிடன் ஸ்டெம்முனுடைய ஸ்ட்ரக்சர். இதில் பார்த்தீங்கன்னா அவுட்டர் லேயரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அவுட் க்ரோத், எபிடெர்மல் ஹேர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ட்ரைகோம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் சிங்கிள் லேயர் எபிடெர்மிஸ் இருக்கும். அந்த எபிடெர்மிஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 லேயராக அதனுடைய கார்டிக்கல் ரீஜன் வந்து இருக்கும். அதனுடைய கார்டெக்ஸ்ன்றது இங்கே சப்டிவைடடாக இருக்கும், 3 லேயர்ஸாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு லேயர் வந்து எபிடெர்மிஸ்க்கு இமீடியட்டாக அடுத்து இருக்கிறது ஹைப்போடெர்மிஸ். அதில் கோலன்கைமா செல்ஸ் இருக்கும். அதுக்கு கீழே பேரன்கைமா கார்டிக்கல் செல்ஸ் இருக்கும். அதுக்கு கீழே பண்டல் ஷீத் அப்படின்னு பண்டல் ஷீத் கிடையாது, ஸ்டார்ச் ஷீத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட்டை தான் இப்போ நம்ம அந்த இதில் பார்த்துக்கலாம். ஓகே, கவனி. எங்கே பாரு, கார்டிக்கல் லேயர் பிலோ த ஹைப்போடெர்மிஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ரவுண்டட் வால்டு தின் பேரன்கைமேட்டஸ் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் வித் கான்ஸ்பீசியஸ் இன்டர்செல்லார் ஸ்பேசஸ் தெரியுதா? இந்த ரீஜனில் மட்டும் என்ன இருக்கும்? இன்டர்செல்லார் ஸ்பீசஸ் இருக்கும். இது வந்து கோலன்கைமா. இதில் நமக்கு தெரியும் ஆல்ரெடி ஹைப்போடெர்மிஸ்ன்றது கோலன்கைமாட்டஸ். அண்ட் அதுக்கப்புறம் கவனி, அதுக்கப்புறம் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்னென்னா, இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் கார்டெக்ஸ் வந்து எண்டோடெர்மிஸ் தான். ஸோ இந்த எண்டோடெர்மிஸில் நான் சொன்ன மாதிரி ஸ்டார்ச் கிரெயின் இருக்கிறதால் இதுக்கு ஸ்டார்ச் ஷீத் அப்படின்னு பேர். அண்ட் இதில் பெரிசைக்கிள் இருக்கும், ஆனால் அது வந்து எண்டோடெர்மிஸ்க்குள்ளேயும் ப்ளோயமுக்கு மேலேயும் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இன்னர் சைட் ஆஃப் தி எண்டோடெர்மிஸ் அபோவ் தி ப்ளோயம். ஆனால் எந்த ஃபார்மில் இருக்குன்னா செமிலூனார் பேச்சஸாக இருக்குது. தெரியுதா? இந்த இடத்துல செமிலூனார் அப்படின்னா ஒரு அரை சந்திரன் சொல்லுவாங்கள்ல, ஆஃப் மூன் இதில் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இம்பார்ட்டண்ட்டான கீ பாயிண்ட் என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய பெரிசைக்கிளில் ஸ்க்ளீரன்கைமா செல்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஸ்க்ளீரன்கைமாட்டஸ் பெரிசைக்கிள்ன்றது இதனுடைய யூனிக்கான கேரக்டர். அடுத்து இன் பிட்வீன் வாஸ்குலர் பண்டல் தெர் ஆர் ஃபியூ லேயர்ஸ் ஆஃப் ரேடியலி பிளேஸ்டு பேரன்கைமா செல்ஸ். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? அதாவது இந்த ஒவ்வொரு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து வாஸ்குலர் பண்டல், இது ஒரு வாஸ்குலர் பண்டல், இது ஒரு வாஸ்குலர் பண்டல். இதுக்கு நடுவில் தான் இந்த மெடுலரி ரேஸ் வந்து ட்ராவல் ஆகும் இந்த மாதிரி. ஓகேவா?
ஸோ இதுதான் வந்து அப்படி நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஓகே, மெடுலரி ரேஸ் அப்படின்றது பேரன்கைமா செல்ஸ்ன்றது நான் வச்சுக்கோ. இது வந்து இன்பிட்வீன் வாஸ்குலர் பண்டல், இன்பிட்வீன் ஜைலமுக்கும் ப்ளோயமுக்கும் இடையில இருந்தால் தான் அதுக்கு பேர் கன்ஜக்டிவ் டிஷ்யூ. அது ரூட்டில் பார்த்தோம். ஸ்டெம்மில் பார்க்கும்போது மெடுலரி ரேஸ் வாஸ்குலர் பண்டல்ஸ்க்கு இடையில இருக்கும். A large number of vascular bundles are arranged in a ring. அதுதான் நம்ம ரிங் லைக் அந்த அரேஞ்ச்மெண்ட் அப்படின்றது நீங்கள் எங்கே மட்டும்தான் பார்க்க முடியும்? டைகாட்லேடன் ஸ்டெம்மில் தான் பார்க்க முடியும். அதுதான் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க, தெரியுதா? இந்த ரிங் லைக் வாஸ்குலர் பண்டல்ன்றது டைகாட்லேடன் ஸ்டெம்மினுடைய அந்த அரேஞ்ச்மெண்ட். ஓகே ரைட். இங்கே இருக்கக்கூடிய வாஸ்குலர் பண்டலை கன்ஜாயின் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஓப்பன், ஏன்னா கேம்பியம் அதில் இருக்கும். ஆனால் ஜைலம் அப்படின்றது எண்டாக் ஜைலம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ஜைலம் குட்டியாக இருக்குல்ல, அது டுவோர்ட்ஸ் பித்துக்கு இருக்கா, பித் பார்த்த மாதிரி இருக்கா, இது நம்ம புரோட்டோசைலம்னு சொல்லுவோம். இயர்லியர் ஃபார்ம்டு ஜைலம். இதுக்கப்புறம் லேட்டரலாக ஃபார்ம் ஆகிறது தான் மெட்டாசைலம். மெட்டாசைலம் லைஸ் டுவோர்ட்ஸ் தி அவுட் சைட். ஸோ மெட்டாசைலம் வெளியிலையும் புரோட்டோசைலம் பித் உள்ளேயும் இருந்த மாதிரி இருந்தால் இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா எண்டாக் ஜைலம்னு சொல்லுவோம். அப்போ ரூட்டில் எப்படி சார் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூட்டில் வந்து நம்ம பார்த்தது ரிவர்ஸில் நம்ம பார்ப்போம். அங்கே வந்து பாருங்கள், புரோட்டோசைலம் வெளியிலையும் மெட்டாசைலம் உள்ளேயும் இருக்கும். இதுக்கு பேர் வந்து எக்ஸாக்ட் ஜைலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எக்ஸாக்ட் ஜைலம்ன்றது ரூட்லேயும், எண்டாக் ஜைலம் அப்படின்றது ஸ்டெம்லையும் இருக்கும் அப்படின்னு நான் வச்சுக்கணும். அண்ட் அடுத்து மோனோகாட்லேடன். ஓகே, இதில் லாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம பேசிடணும், பித்து. ஸோ டைகாட்லேடன் ஸ்டெம்னுடைய பித் அப்படின்றது லார்ஜ் நம்பர் ஆஃப் ரவுண்டட் பேரன்கைமா செல்ஸால் ஃபார்ம் ஆயிருக்கும். அண்ட் இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் இருக்கும். இல்லைன்னு சொன்னால் ஸ்டேட்மெண்ட் தப்பாயிடும். ஓகேவா? இங்கே இருக்குது லார்ஜ் இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் விச் ஆக்குபை தி போர்ஷன் ஆஃப் தி ஸ்டெம் கான்ஸ்டிடியூட் பித்துன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ அப்படியே மோனோகாட்லேடன் ஸ்டெம் வந்தீங்கன்னா இங்கே நிறைய டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். எப்படி டைகாட்லேடன் ரூட்டுக்கும் மோனோகாட்லேடன் ரூட்டுக்கும் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருந்ததோ, இங்கே இன்னும் அதிகமான டிஃப்ரென்சஸை பார்க்கலாம். ஸ்ட்ரக்சராகவே இங்கே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அங்கே வந்து கார்டெக்ஸை வந்து நீங்கள் கோலன் கைமாட்டஸ், ஹைப்போடெர்மிஸ், கார்டிக்கல் லேயர், ஸ்டார் ஷீட்னு பிரிச்சிங்களா, இங்கே அந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது. சிம்பிளி பேரன்கைமாட்டஸ் கிரவுண்ட் டிஷ்யூ. ஆனால் யூனிக்கான கேரக்டர் என்னென்னா, வாஸ்குலர் பண்டல் ஸ்கேட்டர்டாக இருக்குது. த்ரூ அவுட் தி ஸ்டெம்மில் வாஸ்குலர் பண்டல் ஸ்கேட்டர்டாக இருக்கும். அப்போ ஸ்கேட்டர்டு வாஸ்குலர் பண்டல்ன்றது மோனோகாட்லேடன் ஸ்டெம்மினுடைய யூனிக்கான கேரக்டர். அதுலேயும் இன்னும் ஒரு அசசன்ட் ரீசன் மாதிரி கேட்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் இந்த வாஸ்குலர் பண்டல்ஸ் ஆர் ஸ்கேட்டர்ட் இன் மோனோகாட்லேடன் ஸ்டெம்னு கொடுத்துட்டு, ரீசனில் த சென்ட்ரலி லொக்கேட்டட் ஒன் லார்ஜர் தென் பெரிஃபெரலி ஒன் அப்படின்னு கேட்டால் எஸ் இட் இஸ் கரெக்ட். பட் எக்ஸ்பிளைன் பண்ணதான்னு கேட்டால் நம்மளால் சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. இப்போ ஸ்கேட்டர்டு வாஸ்குலர் பண்டல்ன்றது த்ரூ அவுட் தி ஸ்டெம்மில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் சொன்னது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? ஸ்கேட்டர்டாக இருக்குன்றது தான் அசசனில் சொன்னேன். ரீசனில் நான் என்ன சொல்கிறேன்? லொக்கேட்டாக இருக்கக்கூடிய வாஸ்குலர் பண்டல் சென்ட்ரலாக இருக்கிறது ரொம்ப லார்ஜர் ஷேப்லையும், பெரிஃபரல் ரீஜனில் இருக்கிறது ஸ்மால் சைஸில் இருக்குதுன்னு சொல்கிறேன். இப்போ இதில் அசசனும் ரீசனும் கரெக்ட் தான். ஆனால் அசசனை ரீசன் எக்ஸ்பிளைன் பண்ணுதா இல்லையா? பண்ணுதா? பண்ணலையா? ஓகே, தெரிஞ்சவங்க வந்து சப்போஸ் இது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கிளாஸில் இருக்கிறவங்களும் அடுத்த இதில் சொல்லுங்கள், சரியா? ஓகே, நான் கொஸ்டின் கொடுப்பேன், அப்போ தெரியும், ஆன்சர் பண்ணுங்கள். நான் அப்புறமா அதுக்கு கீஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? சரி, இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர். ஓகே, அடுத்து வந்து இந்த வாஸ்குலர் பண்டலை சுற்றி பண்டல் ஷீட் இருக்கும். அது ரொம்ப யூனிக்கான கேரக்டர். அந்த வாஸ்குலர் பண்டலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பண்டல் ஷீட்ன்றது ஸ்க்ளிரன்கைமா செல்ஸால் இருக்கும். அப்போ ஸ்க்ளிரன்கைமாட்டஸ் பண்டல் ஷீட் விச் கவர்ஸ் தி வாஸ்குலர் பண்டல் அப்படின்றது இதனுடைய யூனிக்கான கேரக்டர். இதை நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. ஓகே, நான் வச்சுக்கணும். ஓகேவா? அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இதில் ஒன் ஆஃப் தி ப்ளோயம் எலிமெண்ட் ப்ளோயம் பேரன்கைமா இதில் இருக்காது. ஸோ ஒன் ஆஃப் தி ப்ளோயம் பேரன்கைமா இஸ் absent here. So the water containing cavities are present within the vascular bundle. So இந்த vascular bundleக்குள்ள அந்த cavities வந்து இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இதையும் நான் வச்சுக்கணும். புரியுதா அது? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம அந்த மோனோகாட்லேடனுடைய ஸ்டெம் ஸ்ட்ரக்சர் இதுதான். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். எபிடெர்மிஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஹைப்போடெர்மிஸ் ஸ்க்ளிரன்கைமாட்டஸ் ஹைப்போடெர்மிஸ்.
ஸோ மோனோகாட்லேடனில் ஒரு விஷயம் கிளியராக புரிஞ்சுக்கணும். அதனுடைய ஹைப்போடெர்மிஸாக இருக்கட்டும், வாஸ்குலார் பண்டல் சுற்றி இருக்கக்கூடிய அந்த பண்டல் ஷீட்டாக இருக்கட்டும், எல்லாமே ஸ்க்ளீரன்கைமாட்டஸ்ன்றது ஞாபகம் வச்சுக்கோ. புரியுதா? ஆனால் டைகாட்லேடன் ஸ்டெம்மில் பெரிசைக்கிளில் மட்டும் தான் என்ன இருக்கும், ஸ்க்ளீரன்கைமாட்டஸ் இருக்கும். ஸோ ஸ்க்ளீரன்கைமா அப்படின்ற டிஷ்யூ எங்கெல்லாம் இருக்குன்னு ஒரு கொஷின் கேட்டால் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். டைகாட்லேடன் ஸ்டெம்முடைய பெரிசைக்கிளும் மோனோகாட்லேடனுடைய ஹைப்போடெர்மிஸும் மோனோகாட்லேடனுடைய வாஸ்குலர் பண்டலை சுற்றி இருக்கக்கூடிய பண்டல் ஷீட்லேயும் ஸ்க்ளீரன்கைமா இருக்கும். ஸோ நம்ம கேட்கலாம்ல, இன் அனாட்டமி ஆஃப் பிளான்ட், ஓகே, இன் ரூட் அண்ட் ஸ்டெம் வேர் எக்ஸாக்ட்லி த ஸ்க்ளீரன்கைமா டிஷ்யூ இஸ் லொக்கேட்டட் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, அப்போ ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஓகே, ரைட். அடுத்து வந்து நம்ம லாஸ்ட் பார்ட் வந்துட்டோம். இந்த லெசனுடைய லாஸ்ட் பார்ட் என்னது இந்த இடத்துல, டைகாட்லேடன் லீஃப். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம டைகாட்லேடன் லீஃபை பற்றி பேசும்போது டார்சி வென்ட்ரல் லீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, இது அப்பர் எபிடெர்மிஸ், இது லோயர் எபிடெர்மிஸ். அப்பர் எபிடெர்மிஸ்க்கு கீழே பாலிசெட் பேரன்கைமா அப்படின்ற பேரன்கைமா செல்ஸு வாஸ்குலார் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மீசோஃபில் டிஷ்யூ, அதாவது பாலிசெட் பேரன்கைமாவில் குளோரோபிளாஸ்ட் இருக்கும். இது லோயர் எபிடெர்மிஸ். இந்த லோயர் எபிடெர்மிஸ்க்கு கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாலிசெட் இந்த ஸ்பாஞ்சி பேரன்கைமா இங்கே இருக்கும். ஸோ லோயர் எபிடெர்மிஸ்க்கு மேலே ஸ்பாஞ்சி பேரன்கைமாவும் அப்பர் எபிடெர்மிஸ்க்கு கீழே பாலிசெட் பேரன்கைமா இருக்கிறது இதனுடைய யூனிக்கான கேரக்டர். புரியுதானே என்ன சொல்கிறேன்னு? நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்பர் எபிடெர்மிஸ்க்கு கீழே பாலிசெட் பேரன்கைமாவும் லோயர் எபிடெர்மிஸ்க்கு மேலே ஸ்பாஞ்சி பேரன்கைமாவும் இருக்கிறது டார்சி வென்ட்ரல் லீஃப்னுடைய கேரக்டர். இதுதான் நம்ம இதுதான்ல அதுக்கு டார்சி வென்ட்ரல்னு பேர். இதில் பாலிசெட் பேரன்கைமா செல்ஸை பற்றி பேசும்போது எலாங்கேட்டடாக இருக்கும், பேரலாக இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. இதில் குளோரோபிளாஸ்ட் இருக்கும். ஓகே, அண்ட் ஸ்பாஞ்சி பேரன்கைமா லூஸாக அரேஞ்ச் ஆகிருக்கும். இங்கே நிறைய ஏர் கேவிட்டிஸ் இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான கேரக்டர்னால் லோயர் எபிடெர்மிஸில் ஸ்டொமேட்டானுடைய நம்பர் அப்பர் எபிடெர்மிஸை விட அதிகமாக இருக்கும். சில நேரங்கள் அப்பர் எபிடெர்மிஸில் அதிகமான இதில் இல்லவே இருக்காமலே இருக்கும். ஓகே, அதை நான் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, அடுத்து வாஸ்குலார் பண்டலுக்கு வருவோம். டைகாட்லேடன் லீஃப்னுடைய வாஸ்குலார் பண்டலை சுற்றி ஒரு லேயர் ஆஃப் செல்ஸ் இருக்கும். அதை நம்ம பண்டல் ஷீட் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? இந்த பண்டல் ஷீட் பற்றியும் இதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சரும் இது என்ன ரோலை ப்ளே பண்ணுறது அப்படின்றதையும் ஃபோட்டோசிந்தசிஸ் லெசனில் நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். அப்கமிங் வீக்கில் நம்ம பிளான்ட் ஃபிசியாலஜி டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ இந்த ரெஃபரன்ஸ் அங்கே உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, டைகாட்லேடன் லீஃபில் ஜைலம் மேலே இருக்கும், ப்ளோயம் அப்படின்றது டுவோர்ட்ஸ் லோயர் எபிடெர்மிஸ் பார்த்த மாதிரி இருக்கும். இதுவும் ஒரு டிஃப்ரென்ஸ் தான். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி வாஸ்குலர் பண்டல்ஸ்னுடைய சைஸ் அப்படின்றது வெயின்ஸ்னுடைய சைஸை பேஸ் பண்ணி மாறும். ஏன்னா ரெட்டிகுலேட் வீனேஷன் அப்படின்றது தான் டைகாட்லேடன் லீஃபில் நம்ம பார்ப்போம். அப்போ அதில் ஒரு மிட்ரிப் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய வாஸ்குலர் பண்டலினுடைய சைஸ் பெருசாக தான் இருக்கும். புரியுதா? ரைட். இப்போது இது டைகாட்லேடன் லீஃப் பற்றி பேசியாச்சு. அடுத்து மோனோகாட்லேடன் லீஃப் பற்றி பேசலாம். இங்கே ஃபஸ்ட்டு டிஃப்ரென்சஸ் என்னன்னு பார்த்துடலாம். இது வந்து ஐசோபைலேட்ரல் லீஃப்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதனுடைய என்டையர் மீசோஃபில்ன்றது சிம்பிள் பேரன்கைமா தான் இருக்கும். பாலிசேட் ஸ்பாஞ்சின்ற டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஃபஸ்ட்டு இது. செகண்ட் ஒன் வந்து என்னென்னா, அப்பர் எபிடெர்மிஸோ லோயர் எபிடெர்மிஸோ, அதாவது அடாக்சைல் எபிடெர்மிஸோ அபாக்சைல் எபிடெர்மிஸோ நம்பர் ஆஃப் ஸ்டொமேட்டா ஈக்குவலாக தான் இருக்கும். இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அப்பர் எபிடெர்மிஸில். அதாவது லார்ஜ் எம்டி கலர்லெஸ் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை புல்லிஃபார்ம் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த புல்லிஃபார்ம் செல்ஸ் நமக்கு நார்மலாக இருக்கும்போது டர்ஜிடாக இருக்கும். ஓகே, தண்ணி இருக்கும்போது டர்ஜிட் ஆகி வாட்டரை சேவ் பண்ணி வச்சுப்போம். தண்ணி இல்லாத அந்த வாட்டர் ஸ்கேர்சிட்டி வரும்போது, டென்ஷன்ஸ் கிரியேட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது ஃப்ளாசிட் கண்டிஷன்ஸ்க்கு வந்துடும். ஃப்ளாசிட்னா தன்னுடைய ஒரிஜினல் ஷேப்புக்கு வந்துடும். எப்போ அது ஒரிஜினல் ஷேப்புக்கு வருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த சைஸ் குறையும். அதனால் லீஃப் வந்து கேர்ள் ஆகும். ஸோ இந்த லீஃப் கேர்ள் ஆகிறதுன்றது ஸ்டொமேட்டாவை க்ளோஸ் பண்ண வச்சு வாட்டர் லாஸ் ஆகாமல் அது ப்ரிவெண்ட் பண்ணும். அப்போ புல்லிஃபார்ம் செல்ஸ்னுடைய டைரக்ட் ரோல் என்னென்னா, டு கண்ட்ரோல் வாட்டர் லாஸ் த்ரூ டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்றத நான் வச்சுக்கணும். புரியுதா? அப்போது நமக்கு வந்து இந்த டிரான்ஸ்பிரேஷன் சம்மந்தப்பட்ட அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுல சில ஸ்ட்ரக்சர்ஸ் படிச்சிருக்கோம். நான் போன வாரம் கொஸ்டினில் கூட கொடுத்துருந்தேன். ஆரம்பத்தில் நம்ம படித்தோம் கியூட்டிக்கல், அதுக்கப்புறம் ட்ரைகோம்ஸ்,
அதுக்கப்புறம் இப்போ யாரை பார்க்குறோம் இந்த இடத்துல காட் செல்ஸ், சாரி யாரை பார்க்குறோம், புல்லிஃபார்ம் செல்ஸ் பார்க்குறோம். புரியுதா? இந்த மூணுமே இதனுடைய ரோல் என்ன, வாட்டர் லாஸை ப்ரிவெண்ட் பண்ணுறது. ஓகேவா? அப்போ புல்லிஃபார்ம் செல்ஸை பற்றி ஆல்ரெடி பிவைக்யூ இருக்கா, இருக்குது. அதனுடைய கேரக்டரை பற்றி கேட்கல, அது என்ன வேலை செய்யும் தான் கேட்டிருக்காங்க, அதை பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து பேரலல் வீனேஷன் இருக்கும் மோனோகாட்லேடன் ரூட்டில், அதனால் வெயின்ஸ்னுடைய அந்த சைஸ்ன்றது மோரார்லெஸ் சிமிலராக இருக்கும், மிட்ரிப்பில் மட்டும் சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இவ்வளோ தான் டைகாட்லேடன் லீஃப் பற்றின இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த டிஃப்ரென்சஸை பார்த்து வச்சுக்கோங்க, அது போதும். சரியா? ஓகே, ரைட். இதோட நம்ம என்ன முடிச்சிட்டோம், அனாட்டமி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸை முடிச்சிட்டோம். அண்ட் இதுலேருந்து கொஸ்டின்ஸை நம்ம அடுத்ததில் டிஸ்கஸ் பண்ணலாம்.